இன்னைக்கு நாம பார்க்க போறது புதுக்கோட்டையில ரொம்பவே சக்தி வாய்ந்ததா கருதப்படுற திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலோட அதிசய வரலாற்று கதையைத்தான். சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு அடியில புதைஞ்சிருந்த இந்த முத்துமாரியம்மன் சிலை ஒரு பூசாரியோட அருள்வாக்கு மூலமா தான் வெளியே வந்துச்சான். ஆரம்பத்தில் ஒரு பச்சை கூடாரத்தில் வச்சு தான் கும்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானம் ரொம்பவே புகழோடு இருந்தது மட்டும் இல்லாமல் சொந்தமாக அம்மன் காசு அடித்து பயன்படுத்துகிற அளவுக்கு பெரிய அந்தஸ்தோடு இருந்தது. அப்போது ஆட்சி செஞ்ச ராஜாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த இளவரசனுக்கு திடீர்னு கடுமையான அம்மை நோய் வந்து உயிரே போகிற நிலைமை. ராஜா அலறி அடித்து ஓடி வந்து அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. ஆனால் விதி முடிஞ்சு இளவரசன் இறந்துட்டான். ஆத்திரத்தில் ராஜா இந்த அம்மன் சிலையை இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆனால் மக்கள் பயந்து போய் அந்த சிலையை மீட்டு ஒரு காட்டு பகுதியில் பத்திரமா வச்சாங்க. அந்த இடம்தான் இன்னைக்கு காட்டுமாரியம்மன் கோயில்னு கூப்பிடப்படுது. அன்னைக்கு நைட்டே ராஜா கனவுல வந்த முத்துமாரி அம்மா, உன் மகன் விதிவசத்தால் உன்னை விட்டு பிரிஞ்சாலும் அவனை நான் என்னோட மகனாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அருள் பாலிச்சிருக்காங்க. அப்புறம்தான் ராஜா தன் தப்பை உணர்ந்து அம்மனை பழைய இடத்திலே பிரதிஷ்டை செஞ்சார். இன்றைக்கும் நோய்கள் தீர, திருமணத்தடை நீங்க, குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வராங்க. குறிப்பாக அம்மை நோய் வந்தவங்க இங்கே வந்து கும்பிட்டா உடனே குணமாகுங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்களும் நேரம் கிடைக்கும்போது புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மனை தரிசித்து அருள் பெறுங்கள்.